அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலை இது செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? 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 என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. ஏக்காலமும் ஐயா நீதானே, ஏக்காலமும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 27 முதல் 36 வரை. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வதிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே 6வது வாரம் 4 நாள் இல்லைங்களா? இன்று நாம் எதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம்? மன்னிப்பின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு என்று சொன்னாலே நமக்கு நினைவு கூறுவது 2 முக்கியமான கூறுகள். ஒன்று அன்பு செய்வது, மற்றொன்று மன்னிப்பது. மன்னிக்கின்ற போது சக மனிதர்கள் என்ன செய்கின்றோம்? அன்பு செய்கின்றோம். இது சொல்வது சுலபமாக இருக்கும். அன்பு செய்வீங்களா? செய்வோம். மன்னிப்பீங்களா? மன்னிப்போம். வெளியே போயிட்டு ஒரு அன்பு செஞ்சு காமிங்க சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், எப்படி அன்பு செய்வது தெரியலையே, எப்படி மன்னிக்கிறது தெரியலையே. மன்னிக்க முடியுமா, அன்பு செய்ய முடியுமானா செயலில் ரொம்ப கஷ்டம், ஆனால் சொல்கிறது ரொம்ப ஈஸி. இந்த நாளிலே நாம் குறிப்பாக மன்னிப்பை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு வேலை செய்யணும். என்ன தெரியும் வேலை? உங்களுக்கு எதிராக யாராவது தப்பு செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு எதிராக யாரையும் மன்னிக்க முடியாதுன்னு ஒரு நிலையில் இருப்பீங்க இல்லைங்களா? இவங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது, இவன் அப்படி பண்ணிட்டானே, இவர் அப்படி பண்ணிட்டாங்களே என்ற ஒரு நிலையில் இருப்போம். அவங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்படி நினச்சி அவங்க யாராச்சும் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த பிரசங்கம் இந்த வாரம் 4 நாள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாமெல்லாம் புனிதர்கள். எனவே இந்த நேரத்தில் யாராவது நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? சக மனிதர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நமது கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். மன்னிக்காமல் இருந்திருப்போம். அவங்க நினச்சி பார்த்து இந்த நேரத்தில் மன்னிக்கலாமா வேண்டாமா என்று
இறுதியிலே முடிவு செய்யுங்கள். சரிங்களா? யாரெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வேலை கொடுத்துருக்கேன். என்ன வேலை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? என்ன வேலை கொடுத்தேன் உங்களுக்கு? யாரெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்த்துக்கோங்க முதல்ல. சரியா? இந்த நேரத்தில் மன்னிப்பு பற்றி சிந்திக்க போகிறோம். பிறரை மன்னிப்பது என்று சொன்னால் சுலபமான காரியம் இல்லை, மிக மிக கடினம். இவன் இப்படி பண்ணிட்டான், எப்படி இவனை மன்னிக்கிறது? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ காயமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம மன்னிக்க மாட்டோம். இந்த நேரத்தில் சற்று சிந்தித்து பார்ப்போம். மன்னிக்க முடியுமா முடியாதா என்ற பட்டிமன்றம் இல்லை, மாறாக மன்னிக்க அனைவராலும் முடியும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் ஒரு சில விவிலிய குறிக்கோளோடு உங்களிடம் பகிர வந்திருக்கின்றேன். இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? வெரி குட். கடவுளின் மகன். இங்கேருந்து ஒரு மீட்பர்னு வருது. வேற அவ்வளோதானா? இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? மெஸ்ஸியா. மெஸ்ஸியா. வேற நீ சொல்கிற எல்லா பதிலாம் சரியான பதில், 100க்கு 100 பாயிண்ட்டு. வேற ஏதாவது இருக்கா? இரட்சகர். நம் பாவங்களை மன்னிப்பவர். ஆக இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்று சொன்னோடனே நம்மளுடைய வாழ்வில் என்ன அனுபவம் பெற்றிருக்கின்றோமோ அதை வெளிப்படையாக சொல்கின்றோம். இயேசு கிறிஸ்து என்பவர் கடவுளும் மனிதனும் ஆனவர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது எப்படிலாம் வாழ்வார் என்பது அவருக்கு நன்றாக இருந்தது. இறக்கும் போதும் எப்படி இறக்க போறேன்னு தெரியும். வாழுகின்ற போது ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள், அவரை தொட்டார்கள், நலம் பெற்றார்கள். இயேசுவும் பலருடைய நோய்களை குணமாக்கினார். இந்த செயலை செய்கின்ற போது பல மக்கள் இயேசுவின் மீது பொறாமை கொள்கின்றார்கள். இவர் எப்படியாச்சும் சூழ்ச்சி செய்ய வேண்டும், இவர் எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டுகின்றார்கள். இறுதியிலே இயேசுவின் மீது பொறாமை கொண்டு அவருக்கு சிலுவை சாவை வாங்கி தருகின்றார்கள். சிலுவையிலே அறைய தீர்ப்பிடப்படுகின்றது. அது மட்டும் பண்ணால் பரவாயில்லையே, சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு செல்கின்ற போது அந்த நேரத்திலே அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அவரை அடிக்கின்றார்கள், ஏளனம் செய்கின்றார்கள். நீங்கள் தான் கடவுளாச்சே, இறங்கி வாங்க என்றெல்லாம் சொல்லி ஏளனம் செய்கின்றார்கள், காரி துப்புறாங்க. இத்தனையும் செஞ்சு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது செய்த செயலை பாருங்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறைவசனம் 34 இவ்வாறு வாசிக்கின்றோம். தந்தையே, இவர்கள் தாங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்கின்றார். அவரும் மனிதர்தான், இயேசுவும் மனிதர்தான். சக மனிதர்கள் செய்த செயலினால் அவர் முழுமையாக அவர்களை மன்னிக்கின்றார். இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கின்றோம் திருத்தொண்டர் ஸ்தேவான். திருத்தொண்டர் ஸ்தேவான் இயேசுவினுடைய நற்செய்தி பணியை, இயேசுவினுடைய இறையாட்சி பணியை இந்த உலகத்திலே மக்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி தனது வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அர்ப்பணித்த அந்த நபருக்கு நடந்தது என்ன தெரியுமா? திருத்துதர் பணிகள் அதிகாரம் 7 முழுமையாக வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு போதிக்கின்றார். அங்கே சூழ்ந்திருந்த ஏராளமான மக்கள் அவருடைய வார்த்தை கேட்டு மனம் மாறினார்கள். ஆனால் ஒரு சிலர், இவர் உயிரோடு இருந்தார்னா அனைவரும் கிறிஸ்தவராக மதம் மாற்றி விடுவார் என்று சொல்லி இவரை கொல்ல வேண்டும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொலை செய்கின்றார்கள். இறுதியிலே அவரும் கல்லெறியப்பட்டு கொலை செய்கின்ற நேரத்திலே அவர் ஜெபிக்கின்ற வார்த்தையை பாருங்கள். 7ஆம் அதிகாரம் இறைவசனம் 60 வாசிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற செயல் இரத்த பலியானது இவர்கள் மீது சுமத்தாதையும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். அவரும் மனிதர், சக மனிதர்கள் செய்த பாவத்தை என்ன செய்கின்றார்? முழுமையாக மன்னிக்க அவர் விரும்புகின்றார். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுகின்றார். சரி, இவங்க கடவுள் மன்னிச்சிட்டாரு, புனிதர் மன்னிச்சிட்டாரு. நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் சக மனிதர்கள் செய்கின்ற பாவங்களை மன்னிக்க முடியுமா? முடியாதா? முடியும், ஆனால் முடியாது. ஆசை இருக்கு, ஆனால் வர மாட்டேது இல்லையா? வெளியே கொண்டு வரத்துக்கு முடிய மாட்டேது. அதே போல்
1995 ஆண்டு வட மாநிலத்தில் ஒரு அருட்கன்னியர், அவங்க பேர் ராணி மரியா. அவங்க அவங்க பற்றி வரலாறு தெரியும். அவர் செய்த பணி எங்கே தெரியுமா? மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் முன்னேற்ற வேண்டும், அவர்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் அந்த பெண்மணியை, அந்த அருட்கண்ணியை இது பண்ணியிருக்கிறாங்க, முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, எச்சரித்திருக்கின்றார்கள், நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொன்னார். இல்லை, அனைத்து மக்களும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விடாப்பிடியாக அந்த மக்களுக்கு பணிவிடை செய்கின்றார். ஒரு நாள் பல மாதங்கள் போயிட்டு வந்துச்சு. கடைசியில் ஒரு நாள் அவங்க பேருந்தில் பணி செய்து கொண்டிருந்த போது, பயணம் செய்து கொண்டிருந்த போது என்ன திரும்ப நடந்துச்சு? அந்த சமூக விரோதிகள் அந்த பேருந்தில் 50 பேர் பயணித்திருந்தார்கள். 50 பேருமே அமைதியாக இருந்தாங்க. சமூக விரோதிகள் ஒரு 4 பேர் ஏறி அவரை 54 முறை குத்தி கொலை செய்தார்கள். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 54 முறை குத்தி கொலை செய்தார்கள். இறந்துட்டாங்க. அந்த ராணி மரியா வீட்டில் இருக்கின்ற குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த கொலை செய்தவர்களை முழுமையாக மன்னித்து அந்த நபர்களை அழைத்து வந்து, வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உணவினை கொடுத்தார்கள். இதுதாங்க மன்னிப்பினுடைய வெளிப்பாடு. என்ன பண்ணுறாங்க? ராணி மரியாவும் மனிதர், சக மனிதர்கள் செய்த பாவத்தை அவர்களுடைய வீட்டார் அனைவரும் என்ன செய்தார்கள்? மன்னித்தார்கள். இது ஒரு நிகழ்வு. இரண்டாவதாக பார்க்கின்றோம், 1999 ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து, ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து ஒரு குடும்பத்தார் வருகின்றார்கள். அந்த மலைவாச கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு குணமாக்க வேண்டும், நோய்களை நீக்க அவர்கள் மருத்துவ பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்த அந்த குடும்பம், அவர்கள் வாழ்ந்த எடுத்துக்காட்டான வாழ்வு அந்த பகுதியிலே வாழ்ந்த மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்தவர்கள், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை மதம் மாற்றி விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் கிரகம் ஸ்டெயின், அந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மனிதருடைய பெயர் கிரகம் ஸ்டெயின், அவரும் அவருடைய 2 மகன்களும் பிலிப்பும் திமோத்தி, இந்த 3 பேரும் வெளி ஊருக்கு சென்று விட்டு திரும்பி வருகின்ற போது அவருடைய மனைவி வீட்டிலே இருக்கின்றார். இரவு நேரமாகிவிட்டது, மலை பகுதிக்குள் செல்ல முடியாது என்று சொல்லி காரை ஓரமாக நிறுத்தி வைத்து விட்டு உறங்கி கொண்டிருக்கின்ற போது அந்த சமூக விரோதிகள் செய்த செயல் என்ன தெரியுமா? பெட்ரோல் ஊற்றி உயிரோடு அந்த 3 பேரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். 3 பேரும் இறந்து விடுகின்றார்கள். இறுதியிலே இப்படி நடந்திருக்கே, சம்பவம் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போய் கேட்குறாங்க. அந்த பெண்மணி அவங்க மனைவிட்ட போய் கேட்குறாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? தூக்கு தண்டை கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்மணி கூறிய வார்த்தை, இந்த செயலை செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நான் முழுமையாக மன்னிக்கின்றேன் என்று கூறினார். இவரும் மனிதர் தான், சக மனிதர்கள் செய்த செயலை என்ன பண்ணுறீர்களா? முழுமையாக மன்னித்திருக்கின்றார்கள். இது 3வது நிகழ்வு. 4வதாக 1981 ஆண்டு 80களிலே நடந்த ஒரு நிகழ்வு. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால், அவருடைய நினைவு உங்களுக்கு தெரியும். அவர் மக்களை சந்திப்பதற்காக சென்றபோது ஒரு நபர் அவரை துப்பாக்கியால் சுடுகின்றார். துப்பாக்கியால் சுட்ட உடனே அவர் மயக்கம் அடைகின்றார். மயக்கம் தெளிந்த உடனே மருத்துவமனையில் எல்லா பக்கம் டியூபாக இருக்குது, ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. தெளிந்த உடனே அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? யார் என்னை சுட்டது, அந்த நபரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக சென்றார். உடனடியாக சென்று அந்த நபரை, நீ என் சகோதரர், நான் உன்னை முழுமையாக மன்னிக்கின்றேன் என்று சொல்லி அவர் மன்னித்தார். திருத்தந்தையும் மனிதர், சக மனிதர் செய்த பாவத்தை முழுமையாக மன்னித்தார். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய போகின்றோம்? சக மனிதர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறவங்களாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். உண்மையாக சொல்லணும், பிரைஸ் தி லார்ட். சத்தமே இல்லையா? மன்னிப்பீங்களா மன்னிக்க மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பார்ந்த இறை மக்களே, மன்னிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. மன்னிப்பது எப்படி மன்னிக்க வேண்டும்?
நாம் அனைவரும் நமது விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னாலோ, ஆண்டவர் நம்மை முழுமையாக மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாலோ, சக மனிதர்களை மன்னிக்க வேண்டும். எடுத்து வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 14-15 எடுத்து வாசியுங்கள். 14வது வசனம் இதுதான். மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் குற்றத்தை யார் மன்னிப்பா? விண்ணக தந்தை மன்னிப்பார். மற்ற மனிதர்கள் செய்யும், அடுத்த வசனம், புரிஞ்சுங்களா? மற்ற மனிதர்களுடைய செயலை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் விண்ணக தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார். இது முதல்ல. அதே போல ஒவ்வொரு திருப்பலியிலும் சரி, ஜெபமாலை சொல்கின்ற போதும் சரி, நாம் ஒரு ஜெபத்தை சொல்வோம். என்ன ஜெபம்? இயேசுவின் இறைவேண்டல், இல்லையா? இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இறைவேண்டல், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை. அந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கின்ற போது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை, சத்தமா, நாங்கள் மன்னிப்பது போல, அடுத்த வார்த்தை, எங்கள் குற்றங்களை, புரிஞ்சா? நீங்கள் எவ்வளோ தூரம் மன்னிக்கிறீங்களோ அவ்வளோ மன்னிச்சா போதும். ரொம்பலாம் மன்னிக்க வேண்டாம். சக மனிதர்களை நாங்கள் இவ்வளோ 10% மன்னிக்கிறேன்னா அவ்வளோ மன்னிச்சா போதும். ஆக இந்த ஜெபத்தை அடிக்கடி சொல்லிடுவோம். விண்ணுலகில் எங்களுக்கு தந்தையே, ஃபாஸ்ட்டாக போயிடும், ட்ரெயின் முடிஞ்சிடும், இல்லையா? ஆமேன். ஆனால் அர்த்தம் தெரிந்து ஜெபிக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்றால் சக மனிதர்களை மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டுடைய மன்னிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் எத்தனை திருப்பலியில் பங்கெடுத்தாலும் சரி, ஒவ்வொரு திருப்பலியிலும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் ஜெபம் சொல்கிறோம். ஆண்டவரே, சக மனிதர்களே மன்னிக்க மாட்டோம், நீங்கள் மட்டும் என்னையும் மட்டும் மன்னிச்சா போதும். எத்தனை ஒப்புரவு திருவருட்சாதனத்தில் பங்கெடுத்தாலும் சரி, நாம் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை அனுபவிக்க முடியாது. எனவே இந்த நேரத்திலே முடிவெடுப்போம். ஆண்டவரே, சக மனிதர்கள் எங்களுக்கு எதிராக செய்த செயல்களை நாங்கள் முழுமையாக மன்னிக்க எங்களுக்கு நல்ல மனதினை தாரும், அருளினை தாரும் என்று சொல்லி கேட்போம். இரண்டாவதாக, ஒரு சில நேரங்களில் நமது உள்ளத்தில் ஏராளமான விண்ணப்பங்கள் இருக்கும். எங்களுக்கு அது செய்ய வேண்டும், நல்ல வீடு கட்ட வேண்டும், நல்லதொரு வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்போம். திருமண காரியங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். மூன்றாவது, உடல் நோய்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆனால் ஒன்றுமே நடக்காது. நடக்குதா? நடக்குது இல்லையா? நடக்குது, நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. ஆம், அந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கும் ஒரு இறைவார்த்தை இருக்குது. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 24-25 வாசியுங்கள். மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 24-25. உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். அடுத்த ஒரு வாரத்திற்கு 25 வருஷம் படிங்க. நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேதாவது மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது மன்றாட்டுகள் அனைத்தும் கேட்கப்பட வேண்டும் என்றால் சக மனிதர்கள் செய்த செயல்கள், சக மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேனே, நமது வீட்டில் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் சக மனிதர்கள். கணவன், மனைவி, குழந்தைகள், அண்டை வீட்டார், உற்றார் உறவினர், நம்மோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நாம் முழுமையாக மன்னிக்கின்ற போது நாம் ஆண்டவரிடமிருந்து அருளை பெறுவோம். ஆண்டவர் நமது விண்ணப்பத்தை கேட்டு அதை முழுமையாக நிறைவேற்றி தருவார். மூன்றாவதாக பார்க்கின்றோம், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 23-24 வாசிக்கின்ற போது பல முறை ஆண்டுடைய பலியில் பங்கெடுக்க வருகின்றோம். ஆண்டவர் காணிக்கையாக ஏராளமான பொருட்களை கொடுக்க வருகின்றோம். அந்த காணிக்கைகள் ஏற்றப்பட வேண்டும் என்றால், ஆண்டோடமிருந்து ஏற்கப்பட வேண்டும் என்றால், அவர் அங்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறார்.
நீங்கள் பலி செலுத்த வருகின்ற போது யாராவது மீது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தாலோ, யாராவது உங்களை புண்படுத்தி இருந்தார்களோ என்று நீங்கள் நினைவுற்றால் உங்களுடைய பலிகளை அங்கே வைத்துவிட்டு அவரிடம் சென்று நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு வந்த பிற்பாடு உங்களுடைய பலிகளை செலுத்துங்கள் என்று கூறுகின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்திருக்கின்றோம். நமது உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அனைவரோடும் நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்த இறை மக்களே, இதோ இந்த நாளிலே, இந்த கல்வாரி பலியிலே, இந்த 6ஆம் வார நவநாளிலே நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டுமென்றால் ஒருவர் ஒருவரை மன்னிக்க வேண்டும். இன்று வாசிக்கிட்ட நற்செய்தியிலே அழகாக கூறப்படுகின்றது, உங்கள் பகைவரை முழுமையாக அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள். எனவே இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். அனைவரும் கண்களை மூடுவோம். மன்னிப்பின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு என்ற தலைப்பிலே சிந்தித்து கொண்டிருக்கின்ற நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அன்பு செய்யப்படுவார்கள், அன்பு செய்வார்கள். அது மட்டுமல்ல, பிறர் செய்கின்ற குற்றங்களை முழுமையாக மன்னிப்பார்கள். எனவே இந்த நேரத்திலே நாம் யார் யாரெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அவர்கள் அனைவரையும் முழுமையாக மன்னிக்க ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மனதினை தாரும், ஆர்வத்தை தாரும், அதை செயல் வடிவம் செய்ய எங்களுக்கு உமது தூய் ஆவின் வல்லமையை நிறைவாக பொழிந்து நாங்கள் சக மனிதர்களை மன்னிக்க வேண்டும். அதன் வழியாக உமது இரக்கத்தை அனுபவிக்க தேவையான அருள் வரங்களை தாரும் என்று சொல்லி இந்த கல்வாரி பலியிலே பக்தியான உள்ளத்தோடு மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து